نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய நாவல் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு தொழுகைக்கு மத்தியிலே மார்க்க சொற்பொழிவை தொடர் நிகழ்ச்சியாக நாம் நடத்தி வந்ததுடைய நோக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹ்வும் பல்வேறு இடங்களில் இந்த மக்களுக்கு உபதேசம் குறித்து நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவர்களுக்கு உபதேசம் செய்வதால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தான் தொழுகைக்கு மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம், சில தலைப்புகளை எடுத்து தொடர் நிகழ்ச்சியாக பயான் நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் ரமலானுடைய துவக்கத்தில் பத்ர் மற்றும் உஹது போர்கள் குறித்த சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அந்த போர்கள் குறித்த செய்திகளை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் போர்களில் கலந்து கொண்ட நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்னென்ன சிறப்புகளை சொல்லி தந்தார்கள் என்ற செய்தியையும் நேற்றைய தினம் சில செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகளாரின் பெரிய தந்தை அம்சாரில் அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி குறித்து இந்த தினம் பார்ப்போம்னு சொன்னோம். அம்சாரில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்த ஒரு நபி தோழர் தான். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பத்ர் போர்ல எதிரியுடைய தலைவர்கள் சில பேரை கொலை செய்திருக்காங்க. போர்னால சண்டையில கொலை செஞ்சிடறாங்க. அதற்கு பழிவாங்கும் விதமாக வக்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை, எதிரிகிட்ட ஒரு அடிமை இருக்கிறான், வக்சி என்று சொல்லக்கூடியவன். அவன் மூலமாக எப்படியாவது ஹம்சாவை கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டி எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த போர்ல உஹது போர்ல அதுக்கான ஆயத்தங்களை செய்யறாங்க. அந்த அடிப்படையில பிற்காலத்துல ரெண்டு நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க, இந்த வக்சியை சந்திப்பதற்காகவே போறாங்க. அது யாருன்னா, உபைதுல்லா பின் ஆதி பின் கியார் அவருடன் ஒரு கட்டத்துல ஜாபிர் பின் அம்ர் பின் உமாபா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னா போறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹம்சாவை போன்ற வக்சி இந்த ஊரில் தான் இருக்கிறார், அவரை நாம போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரா போலாம் அப்படின்னா, அப்ப அவரை போய் இவங்க என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. அவரை சந்திக்கும் போது அவர் சொல்றாங்க, அவருடைய உருவத்தை கூட மறுபடியும் சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல. அவர் எப்படி இருந்தாருன்னா, ஒரு பெரிய தோல் பையில தண்ணீர் நிரப்பினா எப்படி இருப்போம் அது போன்று மிக அகலமாக பருமனாக இருந்தார் என்ற செய்தி கூட செஞ்சிருக்காங்க, பதிவு செஞ்சிருக்காங்க. அவரை போய் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவரை நீங்க தானே ஹம்சாவை கொலை செஞ்சீங்க. அவர் பிற்காலத்துல வந்துடுறாரு. அந்த இஸ்லாம்லாம் பரவும் போது அவர் மக்காவட்டிலாம் தப்பிச்சு போயிடுறாரு. போயிட்டு ஒரு கடத்துல இஸ்லாத்துக்கு வர மாதிரிலாம் இருக்கு செய்தி. அப்ப அந்த வக்சி என்ன பண்றாருன்னா, இந்த சம்பவத்துல நல்ல சம்பவத்தை இவர்களுக்காக சொல்றாரு. நான் இப்படி பண்ணேன், அந்த போர்ல நான் ஒளிந்திருந்தேன். அப்ப என்ன செஞ்சேன், என்னுடைய ஈட்டி அவருடைய பிண்டத்திலிருந்து சொருகிய முன்பகுதியாக வெளியே எடுத்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு நுணுக்கமா ஹம்சாவை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன திட்டம் போட்டிருக்காங்கிறத அதை சொல்றாரு. சொல்லிட்டு அதை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன், வருத்தப்படுறேன் அப்படின்னு வக்சி சொல்றாரு. அது குறித்து பிற்காலத்துல கலிதிரு ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை எடுத்துட்டு வந்த உடனே இவரை பார்க்கும்போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஞாபகம் வருதுன்னா, நீங்க தானே ஹம்சாவை கொலை செஞ்சீங்க, நீங்க கண் முன்னாடி வராதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தத்தோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இதுக்கு எப்படியாவது ஒரு பிராயச்சித்தை தேடி இருக்கும் என்று சொன்ன உடனே பிற்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு ஒரு பையன் முஸல்லிமா என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் சொன்னா, நானும் நபின்னு தான் சொல்லிட்டு வரான், இவனை எப்படியாவது நான் கொலை செய்து முன்னாடி ஒரு தப்பு செஞ்சேன்ல அதை நான் சரி செய்து விட வேண்டும் என்ற அளவுக்கு இந்த வக்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஹம்சாவை கொலை செய்ததற்காக, ஹம்சா ஒரு சிறந்த நபி தோழர், அவரை கொலை செய்ததற்காக நான் எப்படியாவது பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்று அதே அடிப்படையில இந்த முஸைலிமா என்ன செய்தாங்க, அவர்கள் கொலை செய்தார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். முஸைலிமா கொல்லப்பட்ட போது ஒரு சிறுமி சொல்கிறார், ஒரு அடிமை என்ன செஞ்சிட்டாரு, நபி என்று சொன்ன அந்த எதிரியை கொலை செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வக்சி என்ன செய்தார், இந்த வக்சி ஹம்சா சம்பந்தமாக நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் இருக்கு. அந்த ஹிந்து என்று சொல்லக்கூடிய பெண் என்ன செய்வா, வக்சி ஹம்சாவுடைய ஈரலை கடித்து தின்றால் வச்சாலாம் சொல்லி என்ன செய்வாங்க, நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையாது.
கொலை செய்யப்பட்டது இவரால் மட்டும்தாங்கிறதும் ஆதாரபூர்வமான செய்திகளா இருக்கு. அதே மாதிரி கொல்லப்பட்ட நபித்தோழர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு போர்லையும் பார்த்தீங்கன்னா 70 நபர்கள் தான் இருக்கு. உகது போரில் 70 பேர் கொல்லப்பட்டார்கள், பிகுல் மௌனா போரில் 70 பேர் கொல்லப்பட்டார்கள், யமாமா போரில் 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திதான் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க முன்னாடி ஒரு சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்க. சாப்பாடு, நீர், தண்ணி எல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. வைக்கும் போது அவர் சொல்றாரு, என் கூட உகது போர்ல கொல்லப்பட்ட உஸாபின் உமைர் அவர்கள் கொல்லப்பட்ட போது ஒரே ஒரு சால்வை தான் இருந்துச்சு, கப்பனிடுவதற்கு ஒரே ஒரு சால்வை தான் இருந்துச்சு அப்படிங்கிறார். அதே மாதிரி ஹம்சா அவர்களையும் ஞாபகப்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு சிறந்த நபித்தோழராக இருக்காங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவர்கள் செய்றாங்க, ஹம்சா அவர்கள் கொல்லப்பட்ட போதும் ஒரே ஒரு ஆடை தான், ஒரே ஒரு கப்பனிடுவதற்கு ஒரே ஒரு சால்வை தான் இருந்தது. எனக்கு இப்போது ஆடை ஆபரணத்துக்கு, வீடு இருக்கு, சொத்து பத்து இருக்கு, நல்ல உணவு கிடைக்கிறது. இதனால் எனக்கு என்ன கவலைன்னா, அல்லாஹ் எனக்கான பாக்கியத்தை இந்த உலகத்திலே தந்து விடுவானோ என்ற கவலை எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடை பார்த்துட்டு ஓட அழுகுறாரு. நாமளா அப்படி அழுவோமா? நாம சாப்பாடு வச்சா சாப்பாடுல என்ன மஞ்சள் என்ன தொட்டுக்கிறது ஒண்ணு இல்லையா? குழம்பு இருக்கு, குழம்புக்கு சைடிஸ் என்ன, முட்டை இல்லையா, சிக்கன் இல்லையா, காடை இல்லையா, இப்படி நாம கேட்போம். அவர் என்ன பண்றாருன்னா சாப்பாடை பார்த்துட்டு அழுகுறாரு. அல்லாஹ் நமக்கு ஒரு நாள் ஒரு கட்டத்துல உடை இல்லாமல், உணவு இல்லாமல் இந்த நபித்தோழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்களே, அவர்களுக்கான சிறப்பெல்லாம் கிடைத்து விட்டது, நமக்கு இப்ப எல்லா வசதியும் கிடைக்கலையா, இதனால நாம துர்பாக்கியசாலியாக ஆயிருவோமோ என்ற கவலை. துர்பாக்கியசாலிலாம் கிடையாது, இவங்கெல்லாம் போர்ல கலந்து கொண்ட நபித்தோழர்கள் தான் மிகச்சிறந்த அந்தஸ்துகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியிருந்தார்கள் என்ற செய்தி நேற்று தினம் பார்த்தோம். ஆனா இவர் ட்ரெஸ் இல்லைங்கிறக்கா கவலைப்படுறாங்க. நம்ம ட்ரெஸ் இல்லைன்னு யாராவது கவலைப்படுமா? நம்ம வீட்டு பீரோலாம் திறந்தா போதான் விடும். யாருக்கு? ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி பார்த்தோம். பீரோல பல அடுக்கு இருக்கும், அடுக்கடுக்கா இருக்கும். இது மனைவிக்கு, இது மனைவிக்கு, இது மனைவிக்கு, இது மனைவிக்கு, இது மனைவிக்கு, இது மனைவிக்கு, கடைசி ஒரு சின்ன ரேக் ஒரு கணவனுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பெண்கள்ட்ட ஆடைகள் நிறைய இருக்கும். அந்த பீரோல திறந்தோம்னா முதல்ல ட்ரெஸ் வந்துக்கணும். ஆனா நாம இப்போ அந்த மாதிரி ஒரு கவலைப்படுறோமா? ட்ரெஸ் இல்லை, அந்த மாதிரி அந்த கவலைக்கு இல்லை. அவர்கள் அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பிறகு ஆடைகள் நிறைய வந்தாலே கவலைப்படுறாங்க. ஆடை அதிகமா இருக்குது, சாப்பாடு நிறைய இருக்குது, தேவைக்கு அதிகமா பொருளாதாரம் வருது என்று சொல்லி அவர்கள் கவலைப்படக்கூடியவர்களாக அழுதலாக வரக்கூடிய செய்தியும் பார்க்கணும். அதே மாதிரி உகது போர்ல கொல்லப்பட்டவங்களுக்கு ரசூல் அன்சில முதல்ல ஜனாசா தொழுகை நடத்தல. அவங்க குளிப்பாட்டவும் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குர்ஆனை யார் நல்லா மனப்பாடம் பண்ணிருக்காங்களோ அவர்களை முதல்ல வச்சு, அதுக்கப்புறம் வேற ஒரு நபியை வச்சு இப்படி என்ன செஞ்சாங்க, அடக்கம் செய்தார்கள் என்ற செய்தியையும் பார்க்கணும். ஆனால் பிறகு 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உகது போரில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் ரசூல் அன்சில ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. அந்த ஜனாசா தொழுகை எப்படி இருந்ததுன்னா, மறுமைக்கும் இந்த உலகத்துல உயிரோடு இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களும் ஒரு ட்ரெயின் பயணம் இல்லை, யாராவது ஒரு சொந்தக்காரங்க நம்ம நாள் கழிச்சு நம்மளை பார்த்துட்டு திரும்ப போனான்னு எப்படி இருக்கும்? ஒரு விடைபெறும் ஒரு நிகழ்வு நடக்கும்ல, பிரிந்திருந்த ஒரு கணவன் மனைவியோ இல்லை ஒரு குடும்பத்தாரோ வந்து சந்தித்து பல ஆண்டுகள் மீது ஒரு வழக்கத்துல இருந்துட்டு கொஞ்சம் கேப் போட்டு வந்து சந்திச்சு மறுபடியும் போகும்போது அந்த பிரிவுடைய கணம் எப்படி இருக்கும்? அதே போன்று இந்த ஜனாசா தொழுகை எங்களுக்கு இருந்தது என்று நபித்தோழர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இந்த அளவுக்கு இந்த உகது பத்ர் போர்களில் கொல்லப்பட்ட நபித்தோழர்களுக்கு ஏராளமான சிறப்புகளும் இருக்கிறதுங்கிறத நாம் பார்க்கிறோம். அதுக்கடுத்து நாம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா, உகது மற்றும் அஹ்ஸாப் யுத்தத்திற்கு மத்தியில ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த நபித்தோழருடைய சிறப்பை சொல்லவே முடியாது. இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக ஒவ்வொரு போர்களும், இந்த போர்கள் எல்லாமே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கு. இஸ்லாமிய போர்கள் அனைத்துமே சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா படிப்பினை தான். அதுல என்ன நடக்குதுன்னா, பனு லிஹியான் என்ற ஒரு குலம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் அந்த குலத்தால் 10 நபித்தோழர்களை கொலை பண்ணிடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கட்டத்துல இந்த பத்ர் போர் முடிஞ்சதுக்கு பிறகு உளவுப்படையா சில பேர் அனுப்புறாங்க. ஒரு இடத்துக்கு அனுப்பும் போது உமர் பின் ஹத்தாப் அவருடைய மகனாகிய ஆசிமா, தாய்வழி மகனாருடைய ஆசிம் பின் ஜபீத் அல் அன்சாரி, இந்த நபித்தோழர், இவர் தலைமையில ஒரு 10 பேர் போறாங்க. இவங்க போய் ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. தங்குறதுக்கு முன்னாடி இவருக்கு சில அறிகுறிகள் தென்படுது. நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க. தாசிம் நினைக்கிறார், நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க, நம்மளை யாரோ ஒரு கூட்டம் வந்து துரத்தி கொண்டு இருக்கிறது என்ற சந்தேகம் எனக்கு வருதுன்னு சொன்னோடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதை தெரிந்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் தஞ்சம் புத்துறாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு மலையில போய் மேல
போய் ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப இந்த இறைமறுப்பாளர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய சாணம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேரிச்சம்பழ கொட்டைகளை விட்டு அவசியமா முதல்ல கண்டுபிடிப்பாரோ புத்திசாலித்தனமா சில விஷயங்கள் நடப்பார் பதில் போல. அதே மாதிரி இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஒட்டகத்துடைய சாணம் அந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் மதீனாவுடைய பேரிச்சம்பழம் மதீனாவுடைய இது இவங்க தான் வந்திருக்கிறாங்கிற உறுதி பண்ணி இந்த பனுலகியான் கூட்டம் என்ன செய்து அந்த 10 பேர் அந்த 10 நபித்தோழர் ஆசித் என்ற நபித்தோழர் அடிப்படையில் 10 பேர் சென்றவங்க தொடர்ந்துட்டே போறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க ஒரு கட்டத்துல மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க, மலையில உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. அவன் சொல்றான் என்ன சொல்றான்னா, நீங்கள் கீழே இறங்கி வந்து விட்டால் உங்களை நாங்க என்ன செஞ்சிடும் ஒண்ணு செய்ய மாட்டோம், விடுதலை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனா ஆசிப் சொல்றாரு, இவனுடைய இறைமறுப்பாளருடைய வாக்குறுதி நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன். இவன் பொய் தான் சொல்லுவேன், இவன் வந்து உண்மை பேச மாட்டாங்க. ஆனா அவங்க 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் வந்து என்ன செய்யறாங்க, 10 பேர் அப்படிங்கிறது வராங்க. அப்ப ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, அம்புகள் ஏவப்பட்டு அந்த ஆசின் தலைமையில 6 பேர் கொல்லப்பட்டுறாங்க. 6 பேர் என்ன செய்யறாங்க, கொல்லப்பட்ட பிறகு ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் இப்னு தஸீனா, இன்னும் ஒரு நபித்தோழர் என்ன செய்யப்படுறாங்க, கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. அவர் 6, ஆசிமோட சேர்த்து 7, 3 பேர் என்ன செய்யறாங்க, கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. அப்ப ஆசிம் சொன்ன அந்த செய்தியை இன்னொரு நபித்தோழர் சொல்றாரு, நாங்க இறங்கி வந்தா எங்களை விட்டுருவேன்னு சொன்னீங்கல்ல, நீ விட்டுருவேன்னு சொல்லி எங்களை விட வேண்டியதானே சொல்லி அங்க வாக்குவாதம் பண்ணும்போது அவரையும் என்ன செய்யறாரு, அந்த இடத்திலே என்ன செய்யறாங்க, கொலை செய்கிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களையும் ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹு அவர்களையும் என்ன செய்யறாங்க, பிணை கைதிகளாக என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. கொண்டு போனது மட்டும் இல்லாம இந்த ஹுபைப் என்ன செஞ்சிருப்பாருன்னா, பத்ர் போர்ல எதிரியுடைய தலைவர் ஒருத்தனை கொண்டிருப்பார். அதுக்கு பழிவாங்கும் விதமாக பனு ஹாரிஸ் இப்னு அமீர் இப்னு நௌஃபல் குலத்தார் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹுபைபை சந்தையில விலைக்கு வாங்கிக்குவாங்க. விலைக்கு வாங்கினது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்கன்னா, புனித மாதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கொலை பண்ணல, அதனால இவரை கொஞ்ச நாள் வச்சிருக்கிறாங்க. வைத்திருக்கும் போது ஹுபைப் ரலியல்லாஹு அவங்க கூட்டத்தில் இருக்கும் போது நடக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க. ஹுபைப் ரலியல்லாஹு கொஞ்ச நாள் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதுல ஹாரிசாவின் மகள் ஒருத்தி, ஹாரிசா ஒரு பெண்மணி இருக்கிறார், அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பெண்ணுடைய ஒரு குழந்தை செஞ்சுன்னா விளையாடிக்கிட்டே இருக்குது. குழந்தை விளையாடிட்டு இருக்க குழந்தை ஹுபைப் ரலியல்லாஹு அவருடைய நெருக்கத்துக்கு போயிடுச்சு, கிட்ட போயிடுச்சு. அவர் ஏற்கனவே செஞ்சிருக்காரு, நாம மௌத்து நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகளை களைவதற்கு கத்தி ஒன்று கேட்கிறாரு. அந்த கத்தி கொடுக்கப்பட்டுருச்சு முதல்ல. இப்ப இந்த குழந்தை கிட்ட போன உடனே அந்த குழந்தை செஞ்சு ஒரு மடிக்கு வந்துருச்சு. கையில கத்தி இருக்கு, குழந்தையும் இருக்கு. அந்த பெண்மணி தாயை பார்க்கிறா, எதிரியாக இருக்கிறார், பிணை கைதியாக இருக்கிறார், கொல்லப்பட போகிறார். எங்க நம்ம குழந்தையை கொன்றுவாரோன்ற பயத்துல இருக்கிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னாங்க, பயப்படாதீங்க. ஹுபைப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க பயப்பட வேண்டாம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இவரை என்ன செய்ய மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஹுபைப் ரலியல்லாஹு விஷயமா அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்காங்க. அந்த பெண்மணி பின்னால் இஸ்லாத்துக்கு ஏற்றதுக்கு கூட சொல்றாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்திருக்கிறது பாருங்க. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இந்த சொல்லுவாங்கல்ல, மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம், இளவெயில் காலம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சில பழங்கள் வர்றதுக்கு இந்த காலத்துல இந்த பழம் வரும், இந்த காலத்துல இந்த பழம் கிடைக்கும், இந்த காலத்துல இந்த வகையான காய்கறி கிடைக்கும். அந்த மாதிரி காலங்களுக்கு ஏற்ப காய்கறிகள் கிடைக்கும். சீசன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பெண்மணி சொல்றாங்க, அவர் கையில ஒரு திராட்சை பழத்தை நான் பார்த்தேங்க. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அந்த திராட்சை பழம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி தானே அது. அல்லாஹ் தான் அந்த திராட்சை பழத்தை ஹுபைபுக்கு கொடுத்தார் என்று இந்த ஹாரிசா பிற்காலத்தில் என்ன செய்றாங்க, அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதன் பிறகு அவருக்கான தவணை வந்ததும் அவர் என்ன செய்றாங்க, தூக்கிலிடுவதற்காக, கொலை செய்வதற்காக ஆயத்தமாகிறார்கள். அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தொழுது கொள்ள எனக்கு அனுமதி தாருங்கள். எப்போ மரண தருவாயில் நாமெல்லாம் தொழுவு கேட்போமாங்க. மௌத்து நேரத்துல நானே குத்துயிரும் கொலையுமாக இருக்கிறேன், என் கதையே என்ன ஆக போகுதுன்னே தெரியல, இதுல எனக்கு தொழுகதான் பெரிய விஷயமா என்று சிலர் அலட்டிக் கொள்வார்கள். ஆனால் மௌத்துடைய நேரத்தை நெருங்கி விட்டால் அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நான் 2 ரக்காத் தொழுது கொள்ளலாமா? அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதுவும் எப்படி புனிதமாக தொழுது விட்டு எங்கே எதிரி ஏவலம் செய்து விடுவானோ, என்ன மௌத்துக்கு பயந்து இவன் தொழுகையை நீட்டிக் கொண்டிருக்கிறான் என்று எதிரிகள் ஏளனம் செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக தொழுகையும் என்ன செய்கிறாங்க, ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் சுருக்கி விடுகிறார்கள். அந்த இடத்திலே சொல்கிறார்கள், எதிரிகளை ஒவ்வொருத்தரையும் சுட்டி காட்டி, அல்லாஹ் இவர்கள் யாரையும் நீ விட்டு விடாதே என்று சொன்னது மட்டுமல்லாமல் இது குறித்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹீயின் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தியையும் பார்க்கிறோம். அப்போ இது போன்று ஹுபைப் ரலியல்லாஹு அவருடைய சம்பவம் எவ்வளவு படிப்படியா இருக்கு பார்த்தீங்களா? அல்லாஹ் எப்படி உதவி செய்திருக்கிறான் அந்த இடத்துல. அவர்கள் கொல்லப்பட்டாலும் ஒரு சிறந்த நபித்தோழராக இருக்க போய் தான் அல்லாஹ்வுடைய உதவி, உணவு கிடைத்திருக்கிறது
அப்ப அல்லாஹ்வுடைய உதவி அந்த இடத்துலயும் பாருங்க, அவருடைய உடலை தீண்ட விடாமல் மேக கூட்டத்தை போன்று ஆத்தேனிகளை அனுப்பி அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற செய்தியை இந்த செய்திகள் மூலமாக முழுவதுமாக நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகத்தின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் எந்த விதமான எப்படிப்பட்ட அந்தஸ்துகளை கொடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க விஷயத்தை நாம் அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக மார்க்கத்திற்காக நாம இறங்கி களப்பணிகளை நன்மையான விஷயங்கள் நாம் ஈடுபடும் போது யாருக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும் உலகத்தில் எல்லாருக்குமே கஷ்டம், எல்லாருக்குமே சோதனை. உங்களுடைய சோதனை கஷ்டங்களுக்கு தீர்வு வேணுமா? அல்லாஹ்வை நோக்கி வாங்க. அல்லாஹ்வை நோக்கி நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய சோதனைக்கும் கஷ்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நீங்க உலக விஷயமாக பொருளாதார விஷயமாக மற்ற எந்த விஷயமாக நீங்க உலகத்தை நோக்கி பயணித்தாலும் அதற்கு தீர்வே கிடையாது. அல்லாஹ்வை நோக்கி நீங்க வரும்போது உங்களுக்கான ஒட்டுமொத்த தீர்வும் அங்கே கிடைக்கும். இதை சொல்லிவிட்டு காபிர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள், கடைசியா முராரா இப்னு ரபியா மற்றும் ஹிலால் இப்னு உமையா ஹிலால் இப்னு உமையா அல்-வஹி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்களும் போரில் பங்கெடுத்த சிறந்த மனிதர்கள் என்று காபிர்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக நீண்ட செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த போர்களில் இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை தொடர்ச்சியாக பார்ப்போம். வாகிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.